இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கால வேளையிலே அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு புதிய வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:4 அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்கள் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்து எட்டி இருக்கிறது. உன் தர்மங்களும் தேவனுக்கு முன்பாக, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு முன்பாக அவர் சன்னதியில வந்து எட்டி இருக்கிறது என்று சொல்லி ஒரு மனுஷனை பார்த்து ஒரு தரிசனம், ஒரு 12 மணி பகல் வேளையிலே ஒரு தரிசனம். தரிசனம் என்பது என்னன்னா, தூங்கும்போது வருது, விழித்திருக்கும் போது வருகிறது, ஞான திருஷ்டி அடைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தரிசனத்தை ஒருத்தர் பெற்றுக்கொண்டான். அவன் யார் அப்படின்னா, ஒரு 100க்கு அதிபதி. இத்தாலியா என்கிற பட்டாளம் ஒன்று இருக்குது. பட்டாளம், அந்த பட்டாளத்துல 100 பேருக்கு ஒரு அதிபதியா இருந்தான். அவன் பேர் கொர்நேலியு. அவனு ரொம்ப நல்ல மனுஷன், தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மம் பண்றவன். அது மாத்திரமல்ல, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுவான். ஆனா அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்படல. பல வருஷமா பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நன்மை செய்கிறான், பண்றான். அப்போ ஒரு நாள் திடீர்னு ஒரு தூதன் தோன்றி சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? உன் ஜெபமும் உன் தான தர்மமும் தேவனிடத்துல வந்து எட்டி இருக்குது, அவர் சன்னதியில வந்துச்சு, அதனால கர்த்தர் உன்னை ஒரு ஆசீர்வாதத்துக்குள் நடத்த போகிறார் என்று சொல்லும். நாம செய்கிற காரியங்கள் பாருங்க, அந்த நாட்கள்ல இப்படித்தான். அப்பொழுது அதை சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த தூதன் சொல்றாரு, நீ யோப்பா பட்டணத்துல ஒருத்தன் இருக்கான், அவனை போயிட்டு அவனை கூப்பிடு, கடற்கரை சைட்ல ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேரு பேதுரு, அவனை கூப்பிடுன்னு. பேதுருட்ட என்ன சொல்லுவாரு, அப்படி ஒரு 2 பேர் கூப்பிடுவாங்க, நீ போன்னு சொல்லுவாரு. அப்போ நான் தேவனை வணங்குறது, நன்மை செய்கிறது தொடர்ந்து செய்துட்டு இருந்தாலும் தேவன் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுரு தான் அது சொல்லணும். பேதுரு உங்களுக்கு சொல்லுவான், இவர்கள் யார் என்றால் புறஜாதியார்கள், ஆனாலும் ஆண்டவருக்கு பயப்படும் பயம் இருக்குது, நல்ல கிரியை இருக்கிறது, உதவி செய்யற மனம் இருக்கிறது. இப்படியே இருக்கிறதுனால தேவன் ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கணும். மனுஷன் தான் வெளியே பார்ப்பான், நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, ஒயிட்டா இருக்காங்களா, சுத்தமா இருக்காங்களான்னு பார்ப்பான். ஆனா ஆண்டவரோ அவர் வெளிப்பிரகாரம் அல்ல, உட்பிரகாரம். இவனுடைய செய்கள் எல்லாம் கர்த்தருடைய சன்னதியை எட்டிட்டு ஆண்டவருடைய காரியத்தை இருக்கிறாரு. நினைவு ஒரு நிலைப்படுதலா வந்திருக்குது, சன்னதிக்கு முன்னா வந்துடுச்சு, நீ செய்யற காரியங்கள் எத்தனை வருஷம் பண்ணே தெரியாது, ஆனால் அது கர்த்தருடைய சன்னதியில் வந்திருக்குது. அவர் உனக்கு ஒரு வழியை திறக்க வந்திருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் அது எதன் மூலமா கிடைக்கும்னா, பேதுரு அவர்கிட்ட பேசுவார். இந்த இதெல்லாம் நீங்க முழுதா படிச்சா நமக்கு தெரியும். தேவனுக்கு பயந்தவனா இருந்தான், தான தர்மம் பண்றவனா இருந்தான், பல நாட்களாய் செய்து கொண்டிருந்தான். பாருங்க, சில ஆட்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயமும் இருக்காது, உதவி செய்யற குணமும் இருக்காது. ஆனா இந்த கொர்நேலியு அப்படியாப்பட்டது அல்ல. அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு ஒரு வழியை திறக்கிறார். என்ன வழின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்யும். இவனுக்கு ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம்னா, உலக பிரகாரமா ஆண்டவருக்கு பயப்படும் பயம். ஆண்டவரே ஜெபம் பண்றான், எல்லாருக்கும் நன்மை செய்யறான், உதவி செய்யறான், யாரெல்லாம் கேட்கிறாங்க, யாரெல்லாம் தேவைப்படுகிறாங்க, யாரெல்லாம் கஷ்டம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் உதவி செய்யறான். இதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு வசனம் சொல்லுது, ஏழைகளுக்கு இறங்குறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அப்போ அப்படி இறங்குற குணமா இருக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பா விடமாட்டார். நினைப்பூட்டுதல் தான் வசனம் சொல்லுது, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் அவர் சன்னதியில் வந்து எட்டிச்சு. இன்றைக்கும் அதே போல நீங்க நன்மை செய்து நீ ஆண்டவருக்கு சன்னதியில் உட்கார்ந்து இருக்கும் போது அது கர்த்தர் சன்னதியில் வந்து எட்டுமானால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்ப இருக்கிறார். இது நாட்களே நீ நினைக்கலாம், பல வருஷமா நான் ஊழியம் செய்றேன், பல வருஷமா நான் என்ன செய்யறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லாருக்கும் உதவி செய்கிறேன், நான் யாரையும் வெறுத்ததில்லைன்னு சொல்லி சொன்னாலும் கூட கர்த்தர் பார்க்கிறாரு. அவர் ஒரு உதவி, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அனுப்ப போகிறார்.
இத்தனை நாள் நீ செய்த நன்மைக்கு ஒரு பிரதிபலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ ஒரு அறுவடையின் நேரத்துல வந்திருக்கிறார். கர்த்தருக்கு அறுவடை கொடுக்க நாட்கள் நெருங்கி விட்டது. கொர்நேலியுக்கு எப்படி சொன்னது அதே போல கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்துல, உங்க குடும்ப காரியத்துல, நீ வேலை செய்யற இடத்துல எவ்வளவு உண்மையா இருந்தாலும், எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் உனக்கு விரோதமாய் பேசி கொண்டிருந்தார்கள் அல்லவா, இனிமேல் அப்படி அல்ல. கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வரும். அவர் சன்னதியில போய் எட்டி இருக்கிறது உங்களுடைய நன்மைகள். அப்படினாலே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தேவன் இல்லை. அவர் உங்களுக்கு சரிக்கு சரி கட்டுவார். நீ செய்த நன்மைக்கு நன்மை செய்யும்படியாக பல வருஷமாய் பண்ணிக்கிட்டு இருந்த காரியத்துக்கு தேவ சமூகத்துல வந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் பல வருஷமா நீங்க பிரயாசப்பட்டிருக்கிறீங்களா? கஷ்டத்து மேல கஷ்டம், துன்பத்து மேல துன்பத்திலே, ஆனாலும் நான் உண்மையா இருக்கிறேன், ஆனாலும் நான் உதவி செய்கிறேன், நான் மற்றவங்களுக்கு உதவி செய்து தான தர்மங்கள் பண்ணி பல காரியங்களை செய்து கர்த்தரை பின்பற்றுகிறேன். பாருங்க, இந்த மனுஷன் அப்படிதான் எல்லாம் செய்துட்டு எல்லாரையும் கூட்டி வச்சு ஜெபம் பண்ணும். யாருக்கெல்லாம் உதவி செய்ய எல்லாரும் வருவாங்க, பிரேயர் பண்ணுவாங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க. அவ்வளவு ஒரு தெய்வ பக்தி உள்ள மனுஷன். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, மேல உள்ள வசனங்களை படிக்கும்போது, அவன் தேவ பக்தி உள்ளவன். அவர் வீட்டு எல்லாரும் சேர்ந்து தேவ பக்தியா இருந்தான். பக்தி உள்ளவனே கர்த்தர் தனக்கா தெரிந்து கொள்ளும். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட திருப்பமானால் கர்த்தர் தனக்கா தெரிந்து கொண்டு உங்களுக்கு வர வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாட்களை கொடுக்க வந்திருக்கிறார். நீங்க அவரை நோக்கி பாருங்க, நீங்க இடைவிடாமல் பாருங்க, சோர்ந்து போகாமல் செய்கிறதை செய்து கொண்டே இருங்கள். ஜெபம் கேட்கப்பட்டது, கர்த்தருடைய சன்னதியில் எட்டிட்டேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஒப்பு கூட வைக்கீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்தோடும் உங்க பிள்ளைகளோடும் என்னென்றைக்கு வந்திருக்குது. அதை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.